ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இவங்க கேட்டிருக்க டவுட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் உங்கள் டவுட் கிளியரான மாதிரியும் இருக்கும். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இந்த மாதம். நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஃபேஸுக்கு குங்குமாதி தைலம் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே அப்ளை பண்ணாமல் போனால் ஆஃபீஸில் எல்லாருமே கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இந்த கொஷின் கேட்கும் போது தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேர் இப்போ நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம், இன்னும் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் ஒன்று அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறீங்க. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது நம்ம எதுக்காக போகிறோம்? ப்ரெக்னன்சிக்காக தான் போகிறோம். அப்படின்னும் போது சில ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேபிக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர்ஸ் இந்த கெமிக்கலில் இருக்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சில பேர் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் சீரம், ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நானே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு ஆஷ் கெமிக்கலும் இல்லாமல் ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு சில கெமிக்கல் ப்ராடக்ட் நேம் அதில் இருக்கும். அந்த ப்ராடக்ட் நேம் இருக்கிறத பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. நான் இந்த ப்ராடக்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், சீரம் யூஸ் பண்ணுறேன், இதில் இந்த கெமிக்கல் இருக்குது, இது என்னோடய ப்ரெக்னன்சிக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை உங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இருக்க அந்த ஆஷ் கெமிக்கல்ஸ் ஏதாவது பேபி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைனா ரொம்ப சிம்பிள், நீங்களே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இப்போது சீரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீரம் பின்னாடி என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேமை கலெக்ட் பண்ணி இது ப்ரெக்னென்சியில் பேபி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் ப்ரெக்னென்சி இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாதுன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு யூடியூப்லேயே நிறைய டாக்டர்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கூகுளில் போய் பார்த்தாலும் தெரியும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டரை கண்டிப்பாக கேளுங்க. சீரமில் ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, ரெட்டினால்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டினால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் முடிஞ்சு டெலிவரியில் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபீட் பண்ணுற மதரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெட்டினால்ன்ற அந்த வேர்டு இருக்கிற அந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இல்லை சன்ஸ்க்ரீனில் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதாகட்டும், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. நீங்கள் பிஃபோர் ஈடி நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்டர் ஈட்டின்னு வரும்போது கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ஒரு கெமிக்கல் தான்.
ஸோ அது வந்து அது என்னென்ன சேர்த்துருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குங்குமாதி தைலம் தானே அப்படின்ற மாதிரி தான். அதில் அவங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது டாக்டர்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட காமிங்க, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு காமிச்சிட்டு அதில் ஏதாவது ஆஷ் கெமிக்கல்ஸ் நேமை வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைசருமே அப்படி தான். ரொம்ப வந்து ஃபேஸுக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஆஷான கெமிக்கலாக இருக்கட்டும், அது வந்து பேபிக்குமே கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதில் வந்து ஒரு சில கெமிக்கல் நேம் இருக்குது. அந்த ப்ராடக்டை வாங்காமல் உங்களுக்கு பேபிக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிஃபோர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெருசாக மேக்கப் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் இதெல்லாம் கொஞ்சம் அளவாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவே போதும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நானுமே வந்து இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன் ஐவிஎஃப் டைமில். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒன்ஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாவது மோஷன் வந்து நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புஷ் பண்ணி ஹார்டாக வந்து மோஷன் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறத வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லது கிடையாது. அதுக்காக வந்து இப்போ நான் போயிட்டு சிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதனால் எதுவும் ஆகாது பேபிக்கு. பட் அந்த மாதிரி நம்ம போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதே சிஸ்டர் வந்து எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குது சிஸ்டர், அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால நான் பால் சார்ந்த பொருள்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பால் சார்ந்த பொருள் வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பால் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கீம்டு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பில் வந்து விற்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 0% இல்லைனா 1% ஃபேட்டு தான் இருக்கும். ஸ்கீம்டு மில்க்குன்னு அமுல் பிராண்டு கூட வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கீம்டு மில்க்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது வந்து காமிப்பாங்க. அதில் வந்து ஃபேட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிருப்பாங்க. 0%, 1% அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பால் வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். கொழுப்பு வந்து நிறைய இருக்கிற மாதிரி பால் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் காய வச்சோடனே ஆடெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஃபேட்டு தான். ஸோ அந்த மாதிரி வராமல் இந்த ஸ்கீம்டு மில்கில் வந்து காய வச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேட்டெல்லாம் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி பாலை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, பிஃபோர் ஈட்டி ஆஃப்டர் ஈட்டி இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிஃபோர் ஈட்டி நீங்கள் ஜிஞ்சர், கார்லிக் அதெல்லாமே சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆஃப்டர் ஈட்டி ஒரு 15 டேஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துக்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நல்லா பாசிட்டிவ்லாம் வரட்டும். பாசிட்டிவ்லாம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். பட் ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ சில டைமில் உங்களுக்கு லூஸ் மோஷன் கூட ஆகலாம். அதனால் பயந்துருவீங்க, அதுக்காக டாக்டர் பார்ப்பீங்க, அதுக்காக மெடிசன் எடுப்பீங்க. அந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஈட்டிக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் கூட வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பருப்பு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பூண்டு போட்டுக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பட் நீங்கள் வந்து இந்த இஞ்சி பூண்டு அதிகமாக ஒரு நாளைக்கு அதிகமாக ஏதாவது பிரியாணி இப்போ செய்கிறீங்க, இன்னொரு நாள் வந்து டொமேட்டோ ரைஸ் செய்கிறீங்க, அது மாதிரி ஒன்று ஒன்று செய்யும்போது அதில் இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டு செஞ்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலுமே நிறைய சேர்த்துக்காதீங்க. மெயினாக ரீஃபைண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரம் வந்து ரொம்ப அதிகமாக தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ என்னென்னலாம் கம்மி பண்ணிக்கணும்னா, எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கணும், காரம் கம்மியாக சேர்த்துக்கணும், உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டை கூட நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வந்து கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனை வந்து வரவே வராது. சில பேருக்கு நெஞ்செரிச்சலுன்னுவாங்க, வயிறு எரியுதுன்னுவாங்க, வயிறு உபசமாக இருக்குன்னுவாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் டயட் கேட்குறீங்க. டயட் வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.